எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி உரிமையாளர் ரவிசான் மாஸ்டருக்கும் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் அனைத்தன்பு நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பதனி ஸ்ரீதரன் ஆகிய நான் எனது கன்னி முயற்சியாக ஒரு நாடகத்தை எழுதியுள்ளேன். இதனை எஸ்ஆர்எஸ் வானொலியில் வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய வானொலி உரிமையாளர் ரவிசான் மாஸ்டர் அவர்களுக்கும் இதனை சிறப்பாக கோர்த்து வழங்கிய நிரா சுரேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கு பெற்றியவர்கள் லண்டனில் இருந்து வானொலி உரிமையாளர் ரவிஷான், லண்டனில் இருந்து நிரா சுரேஷ், ஜெர்மனியில் இருந்து டான்சன் சேவியர், ஜெர்மனியில் இருந்து அபி சுரேஷ் இவர்களுடன் இணைந்து நானும். அன்பான நேய உள்ளங்களே, இனி நாடகத்தினுள் நுழைவோம். நன்றி, வணக்கம். சந்தைக்கு போய் சாமான்கள் வாங்கி வாரேன்டா சும்மா விளையாட்டா? இந்த பவளத்தை காதலிக்கிற நாள் தொடங்கி, அதாவது இளம் வயசில் அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ரேலி சாக்கில் ஓடி ஓடி அது பார்ட்ஸ் எல்லாம் தேஞ்சு போச்சு. அதோட நானும் தேஞ்சு போனேன். இந்த ஓட்டச்சாக்கில் உலக்கி உலக்கி முழங்கால் வேறு நோவெடுக்குது. சந்தைக்கு போனதால் பல சங்கதிகளையும் கேட்டுக்கொண்டு வந்துட்டேன். மழை மெல்ல பெய்ய தொடங்கி அப்படி முழங்காலுக்கு மேலே வெள்ளம் வந்துட்டு மெல்ல மெல்ல சைக்கிளை உருட்டி கொண்டு வீடு வந்து போட்டேன். நல்லூர் கந்தனே, நீதானப்பா துணை செய்யணும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதுவே நல்லாய் நடந்து விட்டால் நம்ம நாட்டில் துன்பம் துயரமில்லை. ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், உயர் வாழ்வை பெற்றிடுவோம். கடந்த காலம் நடந்தவையை நாம் கனவாய் எண்ணிடுவோம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் ஏக்கடியை விட தெய்வமில்லை, நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. தொடர்ந்த துன்பம் முடிவதில்லை தமிழன் நேட்டினிலே. நாடுதான் அப்படி இப்படி என்றால் காலநிலையும் தலைகளாத்தான் மாறி கிடக்குது. என்னத்தை சொல்ல என்னத்தை செய்ய, இயற்கையை நொந்து தான் என்ன செய்கிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்று. நாட்டு நிலைமை கொஞ்சம் மாறும் போல தான் கிடக்குது. சந்தையில் சனங்களை கதைச்ச கதைகளை பார்த்தா ஒவ்வொரு கதைச்ச கதைகளை கேட்க கேட்க எல்லாம் மாறும் போலான்னு தெரியுது. புது ஜனாதிபதி என்ன செய்கிறாருன்ட்டு பார்ப்போமே. என்ன வயதிலும் குறைஞ்சவர் சொன்னதை செய்கிறாரோ அல்லது பழைய உருடி கதவு திறவடியாரோ என்ற கதையோ தானோ தெரியல. பார்ப்போம். எங்கே இவன் ரத்தினம் வருவானன் இன்னும் காணையில்? ஞாயிற்றுக்கிழமை என்றால் 4 புதினத்தோடு வருவான். எங்கே போட்டான்? சரி அவன் வார நேரம் வரட்டும். தொண்டையும் காயுது. பவளத்திடம் ஏதாவது குடிக்க கேட்பான். பவளம் இஞ்சேரும் பவளம். சரியான குளிரும் கூதலுமாக இருக்குது. அந்த மல்லி போட்டு வறுத்த கையால் இடித்த அந்த கோப்பியில் கொஞ்சம் போட்டுக்கொண்டு வரும் பாப்போம். குடிச்சா சும்மா கணப்பாக இருக்கும். கோப்பி ஒன்று போட்டு கொண்டு போய் மம்மோட செல்ல கையால். இந்த மனுஷன் பரவாடு முதல்ல இருந்து கொண்டு இந்த செய்தியை மாறி மாறி கேட்டுக்கொண்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று ஒரு அலுவல் செய்ய விடுகிறாரு. என்னவோ இவர் தான் நாட்டை பிடிச்சிட்டார் போது. பரவாடு சொல்லி மாளாதடா சாமி. இந்த ஜனாதிபதி சொன்னதை செய்வார் போலதான் கிடக்கு. எனக்கு என்னத்தை தெரியும். சரி, நான் அலுவலை பார்ப்பேன். இவர் இந்த மீனை தன்னும் பட்டி தருவார், அதுவும் இல்லை இன்றைக்கு. அங்கே மற்றொருவர் வருவார் இவரோட சேர்ந்து தாளம் போட. இன்னும் ஆளை காணிடு. சரியா போச்சு, ஆயுசு 100 தான். அங்கே வந்துட்டேன். பிறகு என்ன ராசு
எடே ராசு எடே உன்னத்தாண்டா டேய் என்ன செய்தி தானே கேட்குற நானும் அதைத்தானே கேட்டு போட்டு வர்றேன் எந்த மனுஷி எந்த நேரம் கேட்டு என்ன செய்ய போறீர்கள் என்று திட்டுதேடா இஞ்சையும் அதை தான்டாப்பா, இஞ்சையும் அதே கதை தான். அதை விடு இஞ்சையும் எனக்கு துண்டிக்கிட்டு தான் நிற்கிறாள். சொல்லு நீ சொல்லு, வந்த விஷயத்தை சொல்லிடாப்பா. பின்ன நானும் தாண்டா இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டுடுவேனடா உதுவல்ட கதைகளை. சரி சொல்லடா, புதுரங்களை 2 கிழமையா இஞ்சால வர இயலாமல் போட்டுதடா, என்னன்னு சொல்லனடா. ஓ, நீ மகன் வீட்டை போறன்னு வரமாட்டான்னு தான் நீ சொன்னாய். இன்றைக்கும் வரமாட்டியான்னு நினைச்சேன். நீ வந்துட்டேன். சொல்லு கரை நாள் வந்துஞ்சால பக்கம் உந்த வர்ற வழியிலே உந்த பொடிகள் எல்லாம் நின்றாங்கள். அவங்களோட கதைச்சு கொண்டு நின்றதுல நேரம் போனதுலே தெரியலையடாப்பா. படிகள் என்னவா? அவங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது கூட தான் கிடக்கடா. பாப்பம் ஊமடா ராசு, அவங்களும் அப்படித்தாண்டா கதைக்கிறாங்கள். உப்ப செய்திகள் கேட்டன், நீயும் கேட்டிருப்ப. ஜனாதிபதி பல அதிரடி நடவடிக்கையில் இறங்கிட்டார் போல என்று தாண்டா நாங்களும் நினைக்கிறோம். என்னடா? ஓமடா, கேட்டன். நல்ல அதிரடி திட்டமெல்லாம் அவசரமாக கொண்டு வரார். நாட்டுக்கு நல்ல ஒரு முடிவு வரும்போல ஒரு நம்பிக்கை வருது. பாப்பம் எல்லாரும் இப்படி தான் முதல்ல எப்படி சொல்லுவாங்க, பிறகு போகிறதுன்னு பார்க்கணும். அது சரி, பொறு முதல்ல நான் உனக்கு குடிக்க ஏதும் கொண்டு வர சொல்கிறேன். இந்த குளிருக்கு சும்மா அந்த மாதிரி ஒரு கோப்பி என்று போட்டு குடித்தானில்ல, நான் கையால் அடித்த கோப்பி இருக்குது, வறுத்தடித்த கோப்பி, அதில் கொஞ்சம் கொண்டு வர சொல்கிறேன். அதை குடிச்சுக்கண்டு 2 பேரும் கதைப்போமே. என்ன பவளம் அந்த கையால் அடித்த கோப்பியில் கொஞ்சம் போட்டு கொண்டு வர, ரத்தினத்தை கொடுப்போம். ஓமாம், கொண்டு வாரேன், கொஞ்சம் பொறுங்கோ. இந்த மீனை வெட்டுவோம் என்றால் இந்த மனுஷன் விடாது போல கிடக்கு. வடிவா கையை கழுவி போட்டு கொண்டு போவோம், வேந்து மணக்கு. அண்ணே இந்தாங்கோ, குடியுங்கோ. மகனை பார்க்க போனீங்கள், பேர பிள்ளைகள் என்னவா? சொந்தானே எல்லாரும் இருக்கிறோம் தங்கச்சி. பேர பிள்ளைகளை பற்றி தெரியும் தானே. நாங்கள் போனால் விடாயினம் தங்களுடன் நிற்கத்தானே சொல்லி இருப்பினம். சமாளித்து போட்டு வர்ற போது போதும் ஆச்சுது. அது சரி, மாமியங்கேடாப்பா. அவள் நீங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் முதல் தான் இந்த மரத்தில் கொஞ்சம் வெத்திலையை பிடுங்கி கொண்டு அழுவ போனவ. இப்போ வருவா, பொறுங்கோ. இந்த வாரா ரம்பு ரெட்டினம் வந்துட்டிய இன்னும் கொஞ்ச நாளாக இந்த பக்கம் காணிரண்டு ராடுவிடம் கேட்க நீ மானிட்ட போட்டாண்டா. ஓம் போட்டு நேற்று தான் வந்த நான். அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? உடல்நிலை இல்லாமல் இப்படி இருக்குது. என்னட்ட சொல்ல வேலை போட்டுதானே கொஞ்சம் அப்படி இப்படி தான் உடம்பன் பாரன். இந்த பாக்கு வீட்டில் இடிக்க வேகில் ஓட்டாட்டாண்டாவே எனக்கு நிம்மதி. இடியுங்கோ இடிச்சு போட்டு எனக்கு கொஞ்சம் தாங்கோவன். ஓ, உனக்கு இல்லாமலே ரம்பி இந்த புடி மெய்யடா தம்பி. உங்க புருஷா வந்த ஜனாதிபதி அனுஷா நல்லதுகள் செய்வாரோ இல்லை சும்மா கதை தானோ? பாட்டி, அவற்ற பேர் அனுசா இல்லை, அனுரா. வந்துட்டா இவ புற பிடிக்க அவரை விடு தம்பி. சரி, இந்த அனுலா வர ஏதாவது முடிவு வேணுமே.
பாட்டி அனுசா இல்ல அனுரா. என்ன இராவோ இன்று உனக்கு நாளைக்கு இக்காமிட்டோ படிக்கணுமெண்ட பேர் இங்கே நின்று கொண்டு எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லாமல் போய் படிக்கிற வேலையை பேர் உன்னோட மெதுகடை எனக்கு ஏறாது. எனக்கு எக்ஸாம் ஒன்று இல்லை பாட்டி, எக்ஸாம் தான் இருக்குது. சரி சரி முழிக்காதேங்கோ, நான் போகிறேன். சிந்து சிந்து பிள்ளை சிந்து வந்து சாப்பிட்ற வேலை பாரம்மா. உங்க பாட்டியோட மெல்லுக்கு நின்றது போதும், வா வந்து சாப்பிடு, எனக்கு அலுவல் இருக்கு. இவளுக்கு பாட்டியோட ராத்தாட்டி சரி வராது. ஓம் ஓம் வாரணம்மா, எனக்கு மீன் கறி வேண்டாம். அதுதானே சரி, இனி தாயும் மேடும் பட்டு பார்க்கட்டும். அவைய விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கூடா, ஏதாவது மேட்டம் வருமோ? உண்ட காணாமல் போனவர்களை பற்றி தேடுமுன்ற சொந்த பண்டங்களுக்கு ஏதாவது செய்வாரோ? இந்த அனிஷாவோ அனுலா நல்ல வேட பேட்டி போட்டா. எங்களோட பக்கத்து வீடு தேவின்ற புள்ள காணாமல் போய் 8 வருஷமாச்சு. அவளும் போகாத இடமும் இல்லை, கொடுக்காத மனுவும் இல்லை. அவள் ஒவ்வொரு நாளும் இந்த புள்ளைய நினைச்சு அதை வயிற்றை பற்றி எரியும். என்னட்ட சொல்ல இந்த கட்டையில் போனவங்க அருவாங்க வாரம் போடுங்க உன்ற வெற்றியை துப்பிட்டு மிச்சத்துக்கு. அம்மா தாண்டா எங்களை விட இல்லாம அறிஞ்சு வச்சிருக்கிறா. ஓட ரத்னம், இவளுக்கு வேற வேலை என்னடா? இந்த தேர்தல் வந்ததும் போதும் மாறி மாறி செய்திகளை கேட்டு செய்திகளை கேட்கறதும் இல்லாமல் எங்களையும் விடாதுகள். என்ன அவன் யார் இவன் யார் என்று கேட்டு கேட்டு ஒரே ஆக்கினேன். என்ன சில எம்பிமாருக்கு எங்கடா சில எம்பிமாருக்கு நல்ல கிளிப்ஸு விழுமுடா. அவங்க நடக்கிற மாதிரிக்கு நல்ல கிளிப்ஸும் விழுந்தார். இங்கே எனக்கு அங்கால அவங்கள பார்த்து சிரிக்கிறதா, இஞ்சால பவளத்தை பார்த்து சிரிக்கிறதா, நல்ல கிளிப்ஸ் நடக்கும். இப்படியே என்ன பொழுது போகுது. என்னத்தை சொல்ல. ஆனா உண்டடா, இவ மட்டும் உண்ட தம்பியோட லண்டனுக்கு அனுப்பி போடாத. அனுப்பினா என்றா வெத்தில துப்பலும் ஃபைன் கட்டியே அங்கே அழிச்சு போடுவாடாப்பா. துப்பிட்டு வர்ற பெருமாள் நாடிக்க குட்டிட்டு கொண்டு என்ன பார்க்குறாரு அம்பு? அது ஒன்றும் இல்லை, இப்படித்தான் இட பிடிக்கும். பேட்டியை கொண்டு என்ன பூஜை சரி வரும். அதை விடு, நீ பேண்டு விளைக்க உங்களோட வீட்டில் நல்லா வெட்டில மரம் நிற்கிட்டு தானே, கொஞ்சம் வெட்டில கொண்டு வா. எங்களோட வீட்டு மரத்துக்கு ஏதோ நோய் உட்கிட்டுது, வெட்டிலன்னா இப்போ கருகுது. அதுக்கு என்ன கொண்டு வாரன், நல்லா ஜப்பி ஜப்பி துப்புங்கோ. சரி சரி, அதை விடு. முந்தி என்ன ஓணும் நீயும் ஒரே பாட்டு பாடுவீர்கள். இப்போ நான் பாடுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கு ஒரு பழைய பாட்டை பாடுங்கோவேன். ஐயோ வேண்டாம் மாமா, நீங்கள் புது பாட்டு பாடுங்க. அம்மாவுக்கு பாட்டிக்கு வேற வேலை இல்லை. பழைய டச்சு கால பாட்டு தான் கேட்பினா, என்ன ரசனையோ தெரியாது. சி சும்மா இரு சிந்து, இப்பத்த பாட்டா இருக்கு விளங்குது. ஒரு அர்த்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த நாளைய பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்க கேட்க சலிக்கவே மாட்டுது, கேட்க சந்தோஷமாகவும் இருக்கும். சரி, அதை விட்டுட்டு நீ படிக்கிற வேலையை போய்ப்பார். போய் படி. பாட்டை பேந்து கேட்கலாம், சூப்பர் சிங்கருக்கும் போகலாம். சரி, அவளை விட்டுட்டு நீங்கள் பாடுங்க அண்ணன், அவளை பிடித்தான். ஓ அம்பு,
என்ற மருமகள் சொல்கிறது போல இப்படிய பாட்டுகள் டங்கா டொங்கா என்று யாருக்கு விளங்குது? ஓமடா அப்பா, அம்மா சொல்கிறதும் சரிதான்டா. இப்போ என்ன பாட்டா வருகுது, பாட்டா படிக்கிறாங்க. அதை விடு. சரி, ஒரு பாட்டு படித்தா போச்சு. நீ நானும் சேர்ந்து கரு நாளாக சென்ன இன்றைக்கு ஒரு மாதிரி ஒரு பாட்டுன்னு இழுத்து விடுவோமே. என்ன அந்த நாட்களில் நாங்கள் பாடாத பாட்டா 2 பேரும், ஆடாத ஆட்டமா ஓடாத கூத்தா, அந்த ரோட்டு சந்தியெல்லாம் களை கட்டு மேடா. நாங்கள் தானே அப்போ மன்மத ராசாக்கள். என்ன அதுக்கு நீ பாட நான் ஆட, பிறகு நான் ஆட நீ பாட. அது நினைச்சாலே இப்போ அதுகளை விடு. உனக்கு தாண்டா நல்ல ஈசாதில் குரல் வளமெல்லாம் இருக்குது, நல்லா பாடுவா. நானும் உன்னோட சேர்ந்து அங்கே பின்னுக்கு அப்படியே என்ன சேர்ந்து இது பாடுறதான் 2 பேருமே. என்ன உனக்கு ஈசாதில் பாடு நல்ல பைத்தியம். காதல் பாட்டுகள் மற்றது இஞ்சால சூக பாட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி பாடுவா, எல்லா குரலிலும் பாடுவா நீ. என்ன அது சரி. இப்போ அந்த சோக பாட்டை ஒன்று இந்த நேரத்தை பாடி மூட்டை குழப்பாமல் நல்ல ஒரு இந்த சோக பாட்டு நீ நல்லா பாடுவா நீ. விழி கதையெழு கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் காற்று அப்படி நீ பாடினா சரின்னா நீ பின்னாலே முன்னாலேயும் வருவார்கள். என்ன 2 பேர் கலைச்சி முடிக்க வேண்டியதான். அந்த பாட்டை பாடாமல் அதெல்லாம் இப்போ போனால் நல்ல நல்ல மூடாக இருக்கபடியால் நாம் 2 பேரும் காதல் பாட்டு பாடுவோம். என்ன அந்த நடிலும் பாடுவாடா, நான் ஏன் பாடுவோம் அந்த பாட்டு எந்த விட ரத்னம். அது என்ன பாட்டு வருது இல்லைடா? என்ன அந்த வந்துருந்தது அந்த பாட்டு பாடு. நீ நல்லா பாடுவாடா. தொடங்கு பொண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லைன்னு சொல்லி அந்த பாட்டு பாடுவா. இல்லை 2 பேரும் சேர்ந்து பாடுவோம்பா. தொடங்கு நீ நல்லா பாடுவா. நீ தொடங்கு, நான் அங்கே பின்னாலே சேர்ந்து வந்து பாடுறானே. என்ன எனக்கு என்னடா குரல் வளமாக இருக்குது, இந்த வயசும் வந்துட்டு வருத்தக்காரனாக போகிறேன். நீ பாட்டு தொடங்கு, நான் பின்னால் பாடுறேன்னா. தொடங்குடா ரத்னம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும், துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விடும் கொடியிடையாள் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ கண்டேன் சென்றேன் வந்தேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. சரியடா, 1 மணி ஆயிட்டுது. இங்க வேறு சாந்தி மாறி டெலிஃபோன் எடுத்துக்கொண்டு பேந்து கோபத்தில் சாப்பாடும் தராமல் போயிரும். வாரக்கிழமை சந்திப்போமடா. என்னடா கண்ண காலத்து பிறகுடாப்பா 2 பேரும் நல்லா பாடி இருக்கிறோமே. என்ன உன்னோட பாடையில் அதடா பண்ணி அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையும் பாட்டு தானே உன்னோட. இது நல்லா பாடிக்கா சந்தோஷம். அங்கே சாந்தியும் தேட போகிறாள். கெதியனை போ வீட்டை. இப்போ அடுத்த செய்தி என்ன கேட்க புரியல. கெதியனை போய் கீழ் செய்தி எங்கே நானே மிஞ்சால செய்தியில் கீழே கேட்டுக்கண்டு நாட்டு நடக்கல பார்ப்போம். கெதியனை போ வீட்டை போ, பொழுதும் பட்டுட்டு கெதியனை போ வீட்டை. ஓமடா போட்டு வா. இங்கே சாப்பிடண்டாலும் சாப்பிட மாட்டாய், சாந்தி பார்த்து கொண்டிருக்கும் பெண்பாய். சாந்தி இல்லாட்டி உனக்கு சாப்பாடு முறங்க. சரி போட்டு வா. சரி போ பத்திரமா போ. நல்லா பாடினா தம்பி, சந்தோஷம். துட்டி போடணும் உனக்கு. போட்டு வாப்பேன். மறக்காம வரைக வெற்றிலையை கொண்டு வா. எளிய மறந்துடாத. ஓமண்ண இன்னொரு குரல் உங்களுக்கு.
என்ன அருமையா பாடுறீள் என்ன. சரி 2 மணியா போச்சு. சாந்தி நீங்கள் டெலிஃபோனு எடுக்கலையண்டா போல எனக்கு எடுத்தவ வாரியலண்டுட்டன் கெதியா போங்க என்ன. பாட்டி பாட்டி, உங்களுடைய அனுசாவை பற்றி நியூஸ் போகுது, வந்து கேளுங்கோ. வாங்க பாட்டி. ஓ வாழன் அடி அம்மா வாழன். இதுல கொஞ்சம் ஜாஞ்சி இருப்போம். எடி புள்ள சரியா கேட்கல, உண்ட சளியுமே கொஞ்சம் கூட்டேன். ஐயோ பாட்டி, சலீமில்ல வால்யூம். சரி, இனி வேறு முதல இருந்து கொண்டு தேத்தண்ணியோட குறிக்கிறதுக்கு எதுவும் கொண்டு வரும் பவளமண்டு வேறு. அதுக்கிடையிலேயே கொண்டு போய் கொடுப்போம். இந்தாங்க தேத்தண்ணி. இன்றைக்கு உங்களை நம்பிக்கை நாயகன் என்னவா? என்னம்மா செய்தி என்ன சொல்லுது? உங்களோட மருமகள் கேட்கிறா, சொல்லுங்களேன், சொல்லுங்கோ. நாம நினைக்கிறதா நடக்கையா போகுது. ஏதோ நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு போல தான் தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிரடியாக புஷ்பானமான்னு சொல்லி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே,
தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஆஹா